12ஆம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகள் வந்து இன்னைக்கு வெளியாகி இருந்தது. பலர் வந்து எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 12th எழுதுறவங்கலாம் வீடியோ பார்க்குறாங்களா? வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற முக்காவாசி பேர் இளைஞர்கள் தானே. அப்படியா? ஆமா. சரி, ஓகே. 20க்குள்ள தான் பார்க்குறாங்க. டேட்டா செக் பண்ணியா? டேட்டா செக் பண்ணதுனால 20க்குள்ள தான் பார்க்குறாங்க. அப்படின்றதுனால நிறைய பேர் நீங்க எழுதிருப்பீங்க அப்படின்னு தெரிய வருகிறது. உங்களுடைய மார்க் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரி, டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க எப்படி எழுதிருக்காங்க, எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படியாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. 94.56% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2023ல வந்து 94.03% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. 2024 அதாவது இந்த ஆண்டுல வந்து தேர்ச்சி சதவீதமானது கொஞ்சம் கூடி இருக்குது. நல்லா படிக்கிறாங்க, பாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஆமா, தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 7,60,606. சரி, மாணவர்கள் அதிகமா பாஸ் ஆயிருக்காங்களா, மாணவிகள் அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க? முதல்ல மாணவர்கள் அதிகமாக எழுதினாங்களா, மாணவிகள் அதிகமாக எழுதினாங்களான்னு பார்ப்போம். மாணவியர்களின் எண்ணிக்கை 4,08,440 மாணவியர்கள். ஓகே. மாணவர்களின் எண்ணிக்கை 3,52,161. ஒரு மூன்றாம் பாலின. மாணவிகளை விட மாணவர்கள் தான் கம்மியா தான் எழுதுறாங்க. மாணவர்கள் தான் கம்மி, எழுதுறதே கம்மி. அதனாலதான் தேர்ச்சி சதவீதம் மாணவியர்கள் அதிகமா வர மாதிரி வருது. இல்ல, அப்படி இல்ல. 100 பேர் எழுதினாலும் பர்சன்டேஜ் அப்படிதான் போடுவாங்க. அதனால அது பிரச்சனை கிடையாது. இவனுக்கு ஃபெயில் ஆயிரானுங்க, அதான் பிரச்சனையா இருக்கு. மூன்றாம் பாலினத்தவர் வந்து ஒருத்தவங்க எழுதிருக்காங்க, அவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க சென்னை சேர்ந்தவங்க. இப்போ வந்து தேர்ச்சியில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,19,196, அதாவது 94.56% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மாணவியர் இதுல எவ்வளவு நம்பர் பாத்தீங்கன்னா 3,93,890 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மாணவர்கள் வந்து 3,25,305 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர் வந்து ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அவங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மாணவர்களை விட மாணவிகள் 4.07% பேர் வந்து அதிகமாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல இது எப்பவும் நடக்கிறது. இது வந்து இது ஒரு பாரம்பரியம், இது கொண்டு இருக்கு, மரபு இருக்கு. ஸோ மாணவிகள் தான் அதிகமா தேர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு மரபு இருக்கு. அதிகமா படிப்பாங்க, அதிகமா தேர்ச்சி அடைவாங்க. மாணவர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம பசங்க கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிக்க மட்டும் செய்ய அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. படிப்பானுங்க, கொஞ்சம் சைக்கிள் போடுவானுங்க, அப்படியே இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்புறம் திரும்ப அட்டம் அடிச்சு போக வேண்டியது. ஆமா, இந்த தடவை கொஞ்சம் நிறைய தான் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன பாக்குறேன், நான் அட்டம் அடிச்சுன்னு பாக்குறியா? இல்லையா, அப்போ சொல்றதில்ல இன்னைக்கு என்னது 3-4 சரி, மார்க்க சொல்லு. 810. வெக்கமா இல்ல? சொல்றேன் என்ன 1200க்கு 810 தான் வாங்கியிருக்கேன். ஜாலியா சொல்றேன். 810 கூட இல்ல, 806 தான். சொல்லும் போது ரவுண்டா சொல்லுவேன் 810ன்னு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. தேர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். என்ன முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்காரு. கிரீனிங்ல தான் கையெழுத்து போடணும், தெரியுமா? ரெட்டிங் இல்ல, கிரீனிங்ல கையெழுத்து போடுவேன். பார்த்து வெளியே தெரியாம. நாங்க யாருக்கு சொல்லணும், அந்த தோல்வி அடைந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நாங்க தனியா பேசணும்னு நினைக்கிறோம். என்ன பேசுற? நீங்க தோல்வி அடைந்த மாணவர் தான். நான் வெற்றி பெற்ற மாணவர் தான். 920 என்னோட 100 மார்க் அதிகம். அப்படியா? என்ன குரூப்? நீ காமர்ஸ் குரூப். நீ மேக்ஸ் பயாலஜி இல்ல? சர்டிபிகேட் எடுத்து போட்டுரும் போது வெளியில. நீயும் காமர்ஸ், நானும் காமர்ஸ். இவன் 810, நான் 920. சரியா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தோல்வி அடைந்த மாணவர்கள் இது வந்து ஒரு தோல்வி அல்ல, இது வந்து தோல்விதான். தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிடிச்சா மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க. இல்லை பிடிச்சாலும் இல்லை, எழுதுங்கப்பா, அதெல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் சொல்லி கிடப்பாங்க. எழுதணும், படிச்சு வந்து கண்டிப்பா எழுதியாகணும். மாணவரஞ்சு போயிடாதீங்க. ஆமா, இன்னும் அட்டம்ப்ட்ஸ்லாம் இருக்கு. வாழ்க்கையில நிறைய சாதிச்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க தான். அதனால சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்காக ஃபெயில் ஆயிட்டே இருக்காதீங்க, பாஸ் ஆயிடுங்க. எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணிடுங்க. முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு ஒரு அறிவுரை, ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் நீங்கள் தலை நிமிர வேண்டும். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்முறை குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம். அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களையும் அறிவுரையும் வந்து மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்குநேரி. சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்குநேரியில ஒரு பள்ளி மாணவன் வந்து கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களால கடுமையாக தாக்கப்பட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு
சாதி வெறி. இந்த மாணவர் நல்லா படிக்கிறாரு, இவரை மாதிரி நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லி சில மாணவர்களை இந்த மாணவரோடு ஒப்பிட்டு பேசினதுனால அந்த மாணவர்கள்லாம் இந்த சாதியை சேர்ந்த மாணவரை எனக்கு நீங்கள் வந்து ஒப்பீடு பண்ணி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்தில் அந்த மாணவரை கடுமையாக வந்து தாக்கினாங்க. அந்த மாணவர் காலாண்டு மற்றும் அரையாண்டு பரீட்சை வந்து அவர் சொல்லி சொல்லி இன்னொருத்தர் எழுதும் முறையில் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா உடல்நலம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா இந்த முழு ஆண்டு தேர்வை வந்து அவர் தேர்வு மையத்துக்கே போய் தான் எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதி வந்து அவர் இன்னைக்கு 469 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். அவருக்கு வந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. கூடுதலாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன மாதிரியான விஷயத்த அவனுக்கு பாராட்டாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அந்த மாணவனை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய உயர்கல்விக்கு தேவையான செலவுகளை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காரு. ட்வீட்டாவும் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அன்பில் மகேஷ் அவர்கள். இப்படியாக அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மாணவனை வந்து பலரும் சமூக வலைதளங்கள் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. நாமும் நம்மளுடைய பாராட்டுகளை அந்த மாணவனுக்கு சின்னதுரை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாண்டிச்சேரியில வந்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்லி ஆகணும் இல்லையா? தமிழ்நாட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். பாண்டிச்சேரியில வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியதுல வந்து 93.38% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காரைக்கால்ல வந்து 87.03% பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது எந்த மாவட்டம் ரொம்ப கம்மியான தேர்ச்சி சதவீதத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் இருக்காங்க, 97.45% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இருந்து ஈரோடு சிவகங்கை 97.42, அரியலூர் வந்து 97.25% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்று காலை சென்னை 1000 விளக்கு பகுதியில வந்து ஒரு சிறுமி வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது அங்கு 2 ரேட் வீலர் வெளிநாட்டு வகை நாய் வந்து அந்த சிறுமியை கடித்து அந்த சிறுமி இப்பொழுது ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த செய்தி தான் இப்பொழுது சமூக வலைதளங்கள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுமியை நாய்கள் கடிக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுமதி இல்லாம இந்த 2 நாய்களையும் வந்து உரிமையாளர்கள் வளர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செலவுகளை வந்து அரசை ஏத்துக்கும், நாங்களே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. நாயினுடைய உரிமையாளர்கள் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறை கைது பண்ணிட்டு காவல்துறை ஜாமீன்லேயே வந்து அவங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களாக இருக்கு. இப்படியாக சமூக வலைதளங்கள்ல இந்த ரேட் வீலர் இந்த அட்டாக் பத்தி வந்து போயிட்டு இருக்கு. மாநகராட்சி ஆணையர் கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் இது மாதிரியான நாய்கள் வளர்ப்பதற்கு வந்து உரிமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். உரிமம் இல்லாம இது மாதிரியான டேஞ்சரஸ் டாக்ஸ் வளர்க்கக்கூடாது. அப்படியே வளர்க்கும் பட்சத்தில் உரிமத்தோட நீங்க வளர்க்கும் பட்சத்திலேயே வந்து இந்த மாதிரியான ரோட்ல வந்து சும்மா விடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராட் வீலர் போன்ற டாக்ஸ் வந்து எப்பவுமே கண்காணிப்புல தான் வச்சுக்கணும். அது வந்து ஒரு ஒன் மேன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல் பேச்சை தான் கேட்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான பீப்புள்ஸ் ஏரியாஸ் அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற இடத்துல அவங்க வாக்கிங் கூட்டு போறதே வந்து தவிர்த்திருக்கலாம். அப்படியே வாக்கிங் கூட்டு போகும்போது கூட எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு கையிலேயே வந்து போட்டு ரோப் போட்டு பிடிச்சிதான் இருந்திருக்கணும். இந்த நாயினுடைய உரிமையாளர்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா அது எங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இஷ்டத்துக்கு விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அந்த குழந்தையினுடைய தந்தை ரொம்ப மனமுடைஞ்சு பிரஸ் கிட்ட பேசுறாரு. என் பொண்ணு அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கு, பிழைப்பாளா இல்லையானே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. ஸோ அதனால நீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரியான டேஞ்சரஸான டாக்ஸ் வச்சிருக்கும் பட்சத்தில் அதுக்கு உரிய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கரெக்டான டைம்ல ஊசிலாம் போட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா வளங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே கூட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கணும். இந்த வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாம நீங்க நடந்து போயிட்டீங்க, தண்ணி பாட்டில் இல்லவும் கையில அப்படி இல்லாம நீங்க இந்த 12 மணி 11 மணி வெயில நடந்து போயிட்டீங்கன்னா வச்சுங்களேன், மயக்கம் வந்துரும் போல. இன்னைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக வீசிக்கிட்டு இருக்கு. அனல் காத்து வேற வீசுது, வெயில் வேற அடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த கட்டட தொழிலாளர்களுடைய அந்த வாழ்வு அந்த வேலைன்றது ரொம்பவே கஷ்டமான வேலை தான். ஏன்னா வந்து உச்சி வெயில்ல நின்றுகிட்டு வேலை செய்யறதுலாம் ரொம்ப சாத்தியமே இல்லாத வேலை. மொட்டை வெயில்ல வேலை செய்ய விடாம அந்த கட்டடத்துக்குள்ளேயே ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்ற அளவுக்கு பார்த்து வேலை செய்ய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமும் சில அறிவுரைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி வந்து மொட்டை வெயில்ல சில நிறுவனங்கள் வந்து வேலைக்கு வந்து ஆட்களை வந்து அமர்த்துவது, அந்த ஆட்கள் வந்து வடமாநில தொழிலாளர்களாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நேற்று வந்து சென்னை மீஞ்சூர்ல ஒரு கட்டட தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்பொழுது உச்சி வெயில் அடிக்கும் பொழுது வேலை செஞ்சதுனால அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்காரு. அப்படின்றது வடமாநிலத்துல இருந்து இங்க வேலை செய்ய வந்த ஒரு இளைஞர் 25 வயசு தான் ஆகுது. ரொம்ப கடுமையான வெயிலையும் அவர் வேலை செஞ்சுட்டே இருந்தனால ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்படுறது ஏற்பட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து உயிரிழந்திருக்கிறாரு. ஸோ இந்த செய்தியும் வந்து பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதனால வெயில்ல வேலை செய்யக்கூடியவங்க இப்போ
இப்போது நாங்களாம் வந்து நம்மளாம் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வேலை செய்கிறோம். எப்போ தான் வெளில போகிறோம், அந்த வெயிலே வந்து நம்மளால் தாங்க முடியல. வெயிலே தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற வேலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக கட்டட தொழிலாளிகள். ஸோ அவங்க வந்து எப்படி வெயிலிருந்து கொஞ்சம் நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், வெயில் கடுமையாக அடிக்குது, கண் எரியுது, தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல தோணுது, வேர்த்துக்கிட்டே வருது, இதை மட்டும் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் கடுமையான வெயிலுனால நம்மளுடைய உயிரை கூட பறிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது தான் தெரியுது. அதனால ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி சேலத்தில் தீவெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு என்ன பெட்டி தீவெட்டிப்பட்டி அன்னைக்கே சொன்னேன்ல, கொளுத்திட்டாங்க. பிரச்சனையில தான் ஃபுல்லாக தீ எல்லாம் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. தீவெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு அம்மன் கோவில். அந்த அம்மன் கோயிலில் யார் வழிபடுவது, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இதனால அங்கே பிரச்சனை ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் நம்மலாம் பார்த்தோமே, அது எரிஞ்சுது, இது எரிஞ்சுது, எல்லாமே எரிஞ்சுது. தீவெட்டிப்பட்டி பேருக்கு ஏற்ப தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு எக்ஸ்தலத்தில். சேலத்தில் வந்து இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத, அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நடந்த சாதிய வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்தும் மாரியம்மன் திருவிழாவில் ஆதி திராவிட மக்களுக்கான வழிபாட்டு உரிமையை வலியுறுத்தியும் மே 8 அன்று சேலத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக அமைந்திட அதற்கான ஒருங்கிணைப்புகள் எல்லாம் வந்து கட்சிக்காரங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். அதிமுக இதை போட்டிருக்காங்களே, அது என்னங்க? அதிமுக வந்து மும்முனை மின்சாரம் தரேன்னு சொன்னீங்க. விவசாய பணிகள் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு, நீங்க தரவே இல்லை. 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிப்பு. குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி. அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசை நோக்கியும் மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் இந்த கேள்வி வந்து தொடுத்திருக்காங்க. இதற்கு திமுக கிட்ட இருந்து என்ன மாதிரியான பதில் வரும்? வராது. ஏன்னா நாங்க வேற விஷயத்துல பிஸியா இருக்கும் போயிட்டே இருந்துருவாங்க. 5 years உங்ககிட்ட உங்களுக்கு எங்களுக்கும் டாக்கே கிடையாது. நீங்க அந்த பக்கம் பார்த்து டாக் பண்ணிருங்க, நாங்க இந்த பக்கம் வாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டிஎம்கே அவங்களுடைய அரசாங்க பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க இதை வந்து கண்டுக்க போறதில்ல, ஆனாலும் நாங்களும் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொடர்ச்சியாக எங்க அறிக்கையை கண்டுக்குங்க. எதிர்கட்சி கண்டிப்பா ஏற்கனவே எதிர்கட்சியா செயல்படலன்னு ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இதையும் விட்டோம்னா என்ன பண்றது? எதிர்கட்சியாக நாம் நம் வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில யாரு இப்போ கொடுத்திருக்காங்க அறிக்கை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்க நார்மலா சொல்றேன் என்னன்னு சொல்லுவில்லை வழக்கம் போல. புரட்சி தமிழர், பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் 200 ரூபாய். அது இல்ல 150. அண்ணாமலை அவர்கள் எங்க தெரியல. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒன்னும் எக்ஸ்தலத்துல போடுறாரு, எக்ஸ்தலத்துல ட்வீட் போடுறாரு. ஆனா வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பெருசா இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து கொடுக்கல. ஓகே, அவங்க இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, டக்குன்னு எதனா ஒன்று பேசுவாங்க பிரஸ்ல வந்து. ஒன்னும் அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு எதுவும் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி தெரியல. அதனாலதான் நம்ம ஷோவே கொஞ்சம் கண்டென்ட் வச்சுக்கிட்டா அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு, கண்டென்ட்டை உருவாக்கிட்டுல இருந்தாரு. சரி, தெரியலப்பா, எனக்கு தெரியல. இல்ல சொல்லு நீ. நான் என்ன இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சீமான் அவர்களும் சைலண்டா தான் இருக்காரு. அவரு பிரஸ் மீட் இல்ல தெரியல. சீமான் அவர்கள் வந்து வள்ளலாருடைய அந்த பெருவெளியில கட்டுறாங்க இல்லையா பன்னாட்டு மையம், அதை வந்து அங்க கட்டக்கூடாது, வேற இடத்துல கட்டுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்க. அவங்களை வந்து காவல்துறை தடுத்துட்டாங்க. சரி, அவங்க வீட்டு காவலை வச்சாங்க அவங்க கட்சிக்காரங்க எல்லாம். இது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்தது இல்ல. ஓகே, சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மே 7 இந்தியா முழுக்க 11 மாநிலங்கள்ல தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது. 93 தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது. சில மாநிலங்கள்ல வந்து சில தொகுதியில் நடக்கும், சில மாநிலங்கள்ல சில தொகுதியில் நடக்கும், சில தொகுதியில வந்து போன தடவை விட்டுருப்பாங்க, அதை இப்ப நடத்துவாங்க அப்படின்னு 93 தொகுதிகளில் வந்து இந்த தடவை தேர்தல் நடக்க இருக்கிறது. 11 மாநிலங்களுக்கு. 11 மாநிலங்கள், 93 தொகுதிகள் தான். ஆமா, சில விட்டுருவாங்க. அடுத்த ஃபேஸ்ல நடத்திக்கலாம். இது எத்தனாவது ஃபேஸ்? இது 3வது ஃபேஸ். ஓகே, 3ஆம் கட்ட தேர்தல். ஓகேவா? அடுத்த கட்ட தேர்தல் அப்படி நடத்துவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து நடைபெற இருக்கிறது. இதுல வந்து யாரு வின்னு இல்ல யாருக்கு அதிகமா ஓட்டு போவோம் அப்படின்னா நம்ம பொறுத்து எல்லாமே நம்ம ஜூன் வரை பொறுக்க வேண்டியிருக்கு. ஜூன் 4 வரை இருக்கு. ஜூன் 4 வரை. இப்பதான் மே 6 ஆகுது. ஒரு மாசம் இருக்கு. உனக்கு என்ன தோணுது? எப்படி நடக்கும்? என்ன நடக்கும் தெரியலையா? என்ன கேளு, சொல்லு. சொல்லுனா புரியல. சரி, நீ என்ன நினைக்கிற? எப்படி ரிசல்ட்ஸ் வரும் எப்படின்னா மேல வராது, ஜூன்ல தான். ஜூன் 4 தெரிஞ்சிடும். ஜூன் 4 கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு யோசனையா இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் என்ன நடக்கும். என்ன நடக்கும்? ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும்.
இல்ல புரியல. குஜராத், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கு நாளைக்கு நடைபெற இருக்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் அன்னைக்கு எப்படி என்ன அப்படின்றத. ஓகே, அடுத்து என்ன என்ன அப்படின்னு அப்படின்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சினிமா பக்கம் போயிருவோமா? சினிமாவா? சினிமா பக்கம் போனா நம்ம ஆட்கள் டென்ஷன் ஆயிடுவாங்களே. டென்ஷன் ஆறாங்களா? கமெண்ட்ஸ் போடுறாங்களா சினிமா வேணாங்க? சினிமா வேண்டாம், அப்படியா? கூத்தாடிகளுடைய பக்கம் போவாதீங்க மகா பிரபு அப்படின்னு அப்படிலாம் கமெண்ட்ஸ். லைட்டா கொஞ்சோண்டு ஒரு ஒரு இது ஆட் பண்ற மாதிரி. அந்த சிவனே ஒரு கூத்தாடி தாங்க. ஓ, அப்படியா? கூத்தன், தில்லை கூத்தன் இல்லையா அவன்? அதுக்காக இங்க ஒண்ணு இல்ல. சரி, ஒரு 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 சாம்பார் வைக்கிறோம். ஆமா, கடைசியில என்ன பண்ணுவோம்? உப்பு போடுவோம். எதுக்கு? எதுக்கு? நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஒரு உப்பு மாதிரி கொஞ்சம் வந்து நாங்க சினிமா கண்டென்ட் லைட்டா போட்டுக்கிறோம். அதனால கொஞ்சம் அதை நீங்க சோ அதனால வந்து அதை விட்டுருங்க. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்கன்னா இல்ல ஃபுல்லா பார்க்கணும். வீடியோ ஃபுல்லா பார்த்தா நமக்கு நல்லது. நம்ம வீடியோ பார்க்குற பாதி பேர் வந்து 20க்குள்ள தான் இருக்காங்க. ஆமா, அப்புறம் ஏன் அவங்க வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க? மீதி பேர் பார்க்குறாங்கல்ல, அவங்க தான் அந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க. சரி, ஓகே. அதில் வந்து என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இளையராஜாவுக்கு இன்டைரக்டா ஒரு செய்தி சொல்றாரு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் பதிவிட்ட ஒரு எக்ஸ்தல பதிவை வந்து நிறைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன போட்டாரு? அது என்ன அப்படின்னா வந்து ஒரு நடிகர் அப்படி சிரிப்பாரு. அவர் யாரு? அவர் வந்து குமரிமுத்து. குமரிமுத்து. குமரிமுத்து வந்து ஒரு இடத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆமா, அந்த பேட்டியில ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டி, நாலடியார்ல வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை பத்தி வந்து அவர் பேசுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் அதிகம் கற்றவனாக இருந்தாலும் ஒரு கொஞ்சமா கற்றவன் அச்சாணியாக தேவைப்படுவான் அவருடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இதை போட்டு சில கற்றார் பேச்சும் இனிமையே அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இதுக்கும் இளையராஜாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இளையராஜாவை இன்டைரக்டா தாக்கிட்டாருன்னு சொல்றாங்க? எனக்கு புரியல. உனக்கு புரியுதா? ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா அவர்களும் கற்றவர் தான். சில கற்றோரின் பேச்சு இனிமையானது அப்படின்னும் பொழுது இந்த கற்றோரின் பேச்சு இனிமையானது இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாக எழக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு. அதனால இந்த இளையராஜா வெர்சஸ் வைரமுத்து வெர்சஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இதற்கு முன்னாடியே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் வாங்கின டைம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு மேடையில் அவார்டு நல்லதுதான், 2 வாங்கியிருக்க, ஓகே, ஆனால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இளையராஜா சொல்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்டெரக்டா பதிலடி கொடுக்குறாரு ஏஆர் ரஹ்மான். ஸோ அவங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த கான்ஃப்ளிக்ட் லைட்டாக இருந்திருக்கு. ஸோ அது வெளிப்படுவது போல இந்த எக்ஸ்தல பதிவு பார்க்கப்படுது. ஏஆர் ரஹ்மான் எந்த உயரத்துக்கு போனாரோ அதை விட ஒரு படி மேலவே வந்து இளையராஜா போயிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா விருது அடிப்படையில போனாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அந்த அளவுக்கு விருதானது இளையராஜா அவர்களுக்கு மறுக்கப்பட்ட ஒன்னாதான் இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். அப்பப்போ இளையராஜா அவர்கள் இந்த விருது டென்ஷன் ஆகுறது, இந்த விருது குறித்து பேசும்போது டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நேற்று வந்து வைரமுத்து அவர்கிட்ட பிரஸ் கேட்குறாங்க, என்னங்க இது போல இளையராஜா இலை தம்பி கட் பண்ணு, இலையினால இந்த பக்கம் வராதீங்கன்றாரா? இலை ரெட்டை இலையான்னு சரி அந்த எது இருந்தாலும் இந்த பக்கம் வராது அப்படின்ட்டாரு. ஓகேவா, இலைன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வேண்டாம் தம்பி அப்படின்ட்டாரு. இந்த எம்எஸ்வி பெரியவரா கண்ணதாசன் பெரியவரா, உடல் பெரிதா உயிர் பெரிதா அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டுமே பெரியது, ரெண்டு மாதிரி. ஆமா, நீங்க உயிர் பெரியுதுன்னு நினைச்சீங்கன்னா உயிர் பெரியுது, உடல் பெரியுதுன்னு நினைச்சீங்கன்னா உடல் பெரியுது. இதற்கு என்ன பதில் வருதோ அதற்கு தான் அதுக்கும் பதில். அதே மாதிரிதான் எங்களுக்கும். நீங்க வைரமுத்துவும் முக்கியம், இளையராஜாவும் முக்கியம். 2 பேருமே வந்து தமிழ் சமூகத்தின் ஆக சிறந்த ஆளுமைகள். விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலுமே இப்படியான சண்டைகள் வந்து தேவைதான். கலைஞர்களுக்கிடையே சண்டை இருந்தால் தான் அந்த கலை மேம்படும். ஸோ அதனால வந்து நம்ம இதை கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். நல்லா இருக்கா இளையராஜா இசை? நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வைரமுத்து வரிகள் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அடுத்தபடியாக நம்ம பேச வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல அமலாக்கத்துறை ஒரு உதவியாளருடைய வீட்டில் வந்து ரைடு பண்றாங்க. ஓகேவா, யார் அந்த உதவியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சருடைய உதவியாளருடைய வீட்டில் ரைடு பண்றாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்க, ரைடு பண்ணும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 25 கோடி பணம் வந்து சிக்குது. மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பணக்கட்டுகளை. அந்த புகைப்படத்தையும் காணொலியையும் பார்க்கும் பொழுது அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. அது 25 கோடி. அது இல்லாம நகைலாம் இருக்கு. நகை என்னாச்சு? இல்ல, சிரிச்சேன். சிரிக்க கூடாது. நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அறியும். சரி, ஓகே. 25 கோடியே இவ்வளவு பெருசா ஒரு ரூம் நிறைய வைக்கிற மாதிரி இருக்கே. 250 கோடி 300 கோடி 1000 கோடி எல்லாம் எப்படி வைக்கிறது? அவ்வளவுதான், பேங்க்ல போட வேண்டியதான். பேங்க்ல பெருசா லாக்கர் வேணும்ல. இந்த ஸ்விஸ் பேங்க்னு சொல்றாங்கல்ல, அப்பலாம் எப்படி இருக்குவாங்க? அது எவ்வளவு பெருசா இருக்கோ தெரியல. 25 கோடி 25 கோடி ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்யா. அதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா, லைக் அ சைல்டு அப்படின்னு வடிவேல் சொல்லுவாரு.
சரி ஓகே 25 கோடி ஆனா அமலாக்க இந்த அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஊழல் பணங்களை பறிச்சனா அதை வச்சே இந்தியா வல்லரசு ஆக்கிடலாம்ல. எஸ் கண்டிப்பாக. ஸோ அதை யார் செய்யறது? இவரை பிஎம் ஆக்குங்க, இவர் செய்வார். இந்த கட்சி சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையால கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் மீது வந்து கஞ்சா வழக்குலாம் போடப்பட்டிருந்தது அப்படின்றதும் நாம் அறிந்த விஷயம்தான். இப்பொழுது வந்து கோவை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை அவரை வந்து இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு. காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். ஓகே, அது நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். பரிசீலனை செய்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பொழுது தான் அதுக்கு அடுத்து ஆமா விஷயங்கள் வந்து வெளியே வரும். எப்படியும் வந்து அவருக்கு ஜாமீன் வந்து தர போறது கிடையாது. கஞ்சாலாம் வச்சு பிடிச்சிருக்காங்க பொழுது கண்டிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் கடுமையாக வாதாடுவாங்க. அதனால அவருக்கு இதுவரை இப்பொழுதைக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசினார் இல்லையா, அந்த விஷயம் தான் இப்பொழுது அவருக்கு மேல கேஸ் போடுற அளவுக்கு மாறி இருக்கு. அந்த யூடியூப் சேனல் மீதும் கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா ஓகே, அந்த யூடியூப் சேனல் தான். அந்த யூடியூப் சேனல் தானே அது? ஆமா, ரெட் பிக்ஸ்ல தான் அவர் பேசுறாரு. சரி அப்படியா, சரி ஓகே. A2 ஆட் பண்ணிருக்காங்க. இவர் A1, அவங்க வந்து A2 ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இனிமேட்டு வந்து கெஸ்ட் பேசும்போது நம்ம சேனல்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். ஆமாப்பா, பயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய கருத்து தான் பேசுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி A2 அந்த சேனலை சேர்க்கறாங்க இல்லையா, அதெல்லாம் ராஜான பார்த்து போறாங்க. இந்த வீடியோ அவர் பாப்பாரு. அப்படி இல்லைன்னா எல்லாமே அவரு எல்லாமே என்ன புரியல, நீ இஷ்டத்துக்கு பேசுவ. இல்ல அப்படிலாம் நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து கண்ணியமாக நாகரிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பேசு தமிழா பேசு சேனலை வந்து இன்னைக்கு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. 5 சொல்றேன்ப்பா, இந்த எலெக்ஷன் டைம்ல நான் வீடியோ போட்டேன். அப்படி இல்லை, அப்ப நான் வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் வீடியோ போட்டேன். கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கை எப்படி வருது? நம்ம சேனல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். நாகரிகமாக அறமோட நம்ம அரசியல் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற காரணம் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வரணும். கூடிய விரைவில் நாங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதனால நம்ம சேனலோட வீடியோஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பேசு தமிழா பேசு ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல புது ஐடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சேனலோடைய லிங்கையும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், வாட்ச் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.